மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கிறேன். செஞ்சிடுச்சு. அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கிறேன். நான் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ஒரு 3 சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடிடுவோம். இன்னெல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு. நம்ம இப்போது வடித்த சாதத்தை அது மேலே அழகாக தூவி விடுவோம். சாதம் போட்டாச்சு. இப்போது 2 கலர் கொடுப்போம். நம்ம இதுக்கு எடுக்கும் போது கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே கொத்தமல்லி போட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி